ஓம் சாந்தி. டிசம்பர் 27, 2023 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்றைக்கு தலைப்பு இனிமையான குழந்தைகளே. பிராமணர்களாகிய உங்களுடைய பிறப்பு தேவதைகளை விடவும் அனைவருக்கும் மிக உயர்ந்த நன்மை செய்யக்கூடிய பிறப்பாகும். ஏனென்றால் பிராமணர்களாகிய நீங்கள் தான் பாபாவின் உதவியாளர் ஆகிறீர்கள். அப்பா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, பிராமணர்களாகிய நம்மளுடைய பிறப்பு தேவதைகளை விடவும் மிக மிக உயர்ந்தது. ஏன்னா நம்ம இங்கே பண்ணுற முயற்சினால தான் நாளைக்கு அங்கே தேவதையாக ஆகிறோம். இந்த பிறப்பு மிக சிறந்தது. அதனால் பிராமணர்களாகிய நம்ம தான் இப்போ பாபாவின் உதவியாளராக ஆகிட்டுருக்கோம். கேள்வி: குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது பாபாவிற்கு செய்யும் உதவி என்ன? உதவியாளர்களாக இருக்கும் குழந்தைகளுக்கு பாபா என்ன பரிசு கொடுக்கின்றார்? குழந்தைகளாக நீங்கள் இப்பொழுது பாபாவிற்கு செய்யும் உதவி என்ன? உதவியாளர்களாக இருக்கும் குழந்தைகளுக்கு பாபா என்ன உதவி பரிசு கொடுக்கின்றார்? பதில்: பாபா தூய்மை அமைதியின் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார். அப்போ நமக்கு சத்தியுகத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். நாம் அவருக்கு தூய்மைப்படுத்தும் காரியத்தில் உதவி செய்கிறோம். நம்ம அவர் சேவைக்கு ரைட் ஹேண்டாக இருக்கும். பாபா படுத்த யாகத்தை நாம் பாதுகாக்கின்றோம். அவர் படிக்கிற ருத்ரஞான யஜ்ஞத்தை நம்ம பாதுகாக்கிறோம். எனவே நிச்சயம் பாபா நமக்கு பரிசு கொடுப்பார். நம்ம அந்த சேவை பண்ணுறதுனால நமக்கு அது ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். சங்கமத்தில் தான் நமக்கு மிகப்பெரிய பரிசு கிடைக்கிறது. ஏன்னா இப்போ அப்பாவை நேரடி அனுபவம் செய்யக்கூடியது. நாம் சிருஷ்டியின் முதலிடை கடையை அறிந்து கொண்டு திரிகாலதர்சி ஆகின்றோம். நம்ம இந்த சிருஷ்டியோட நேற்று இன்று நாளை தெரிஞ்சு வச்சுருக்கோம். அதனால் திரிகாலதர்சியாக இருக்கும். மேலும் எதிர்கால சிம்மாசனத்தில் அமரக்கூடியவர்களாக ஆகின்றோம். அதனால் எதிர்கால சிம்மாசனத்தை அமரக்கூடியவர்களாக இருக்கும். இதுவே பரிசாகும். இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய பரிசு. சத்தியுகத்தில் திரேதாயுகத்திலையும் ஆட்சிக்கு வர்றது. இன்றைக்கி தாரணை. ஃபஸ்ட்டு, இந்த எல்லையற்ற உலகத்தை மனப்பூர்வமாக சன்னியாசம் செய்து பற்றுதலை நீக்க வேண்டும். இதில் மனதை செலுத்தக்கூடாது. இந்த எல்லையற்ற உலகத்தில் நம்ம மனப்பூர்வமாக சன்னியாசம் செய்யணும். கலியுகத்தில் கண்ணால் பார்க்கக்கூடிய எல்லா பொருளும் அழிய போகுது. அதனால் எந்த ஒரு பற்றுதலும் நமக்கு இருக்கக்கூடாது. அதில் மனசு செலுத்தக்கூடாது. 2, பாபாவின் உதவியாளராகி பரிசு அடைவதற்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? அசிரியாகணும். தானே ஆத்மான்ற புரிதலில் இருக்கணும். 2, தூய்மையாக இருக்க வேண்டும். நம்ம எண்ணம் சொல் செயல் மூலம் தூய்மையாகவே நடந்துக்கணும். 3, சுதர்சன சக்கரத்தை சுற்ற வேண்டும். அதாவது நம்ம தான் சாந்தி தந்திர ஆத்மாவே இருந்தோம். நம்ம தான் சத்தியுகத்தில் தேவதை நடித்தோம். துவாபர கலியுகத்தில் பூஜாரி ஆனோம். சங்கமத்தில் இப்போ பிராமணனாக இருக்கும். அதாவது 7 days கோர்ஸ் முடிச்சிருக்கோம். விகாரங்களை ஜெயிப்போம் அப்படின்னு மன்மனா பவத்தனை ஆத்மாவினை புரிந்து ஆத்மாவின் தந்தை அன்பா நினைவு செய்யக்கூடிய ஆத்மாக்களாக இருக்கும். அதன்படி நம்ம பாவத்தை அழிக்கிறோம். 100க்கு 100 பாவத்தை அழிக்கும் போது நம்ம கர்மாத்தீத் ஆகிடுவோம், ஃபரிஸ்தா ஆகிடுவோம். ஏஞ்சலாக சுற்றுமத்தில் கொஞ்ச நாள் இருப்போம். அப்புறம் அட்வான்ஸ் பர்த் எடுப்போம். திரும்ப வீட்டுக்கு போகும். இந்த சைக்கிள் திரும்ப வரும். 4வது பாயிண்ட், ஸ்வீட் ஹோம் மற்றும் ஸ்வீட் ராஜ்யத்தை நினைவு செய்ய வேண்டும். நம்மளோட வீடான சாந்தி தாமத்தை நினைவு செய்யணும். அதே மாதிரி நம்ம சத்தியுக திரேதாயுகத்தை நினைவு செய்யணும். வரதானம்: விசேஷ குணங்களை முன்னால் வைத்து சதா குஷியோடு முன்னேறி செல்லக்கூடிய நிச்சய புத்தி உள்ள வெற்றி ரத்னம் ஆகுக. விசேஷ குணங்களை முன்னால் வைத்து சதா குஷியோடு முன்னேறி செல்லக்கூடிய நிச்சய புத்தி உள்ள வெற்றி ரத்னம் ஆகுக. விளக்கம் பார்க்கலாம். தன்னிடம் என்னென்ன விசேஷ குணங்கள் உள்ளனவோ அவற்றை மட்டும் முன்னால் வையுங்கள். நம்மகிட்ட இருக்கிற விசேஷ குணங்களை நம்ம என்ன பண்ணணும்? பரமாத்மாட்ட வைக்கணும். பலவீனங்களை வைக்க வேண்டாம். நம்மளோட வீக்னஸை சொல்ல வேண்டியதில்லை. அப்போது எனக்கு தானே நம்பிக்கை இருக்கும். நமக்கு மேலே நம்பிக்கை வரும். எப்போனா நம்ம பாசிட்டிவ் விஷயங்களை யோசிக்கும் போது. பலவீனத்தின் விஷயத்தை அதிகம் யோசிக்காமல் இருப்பீர்களானால் பிறகு குஷியில் முன்னேறி செல்வீர்கள். வீக்னஸை பற்றி யோசிக்கலைன்னா நமக்கு ஸ்ட்ரென்த்தை பற்றின சக்தி வரும். பாபா சர்வசக்திவான் என்பதால் அவரது கையை பிடித்துக் கொள்பவர்கள் அப்பால் சென்று சேர்ந்தே விடுவார்கள். அப்பா சர்வசக்திவான். ஸோ அவர் கையை பிடிச்சா நம்ம கரை சேர்ந்துருவோம். அதுபோல் சதா நிச்சய புத்தி உள்ளவர்கள் வெற்றி ரத்னமாகிறார்கள். யார் நிச்சய புத்தி உடைய இருக்காங்க, இன்றைக்கி நினைக்க வெற்றியை பார்த்துடுறாங்க. தன் மீது நிச்சயம், பாபாவின் மீது நிச்சயம், ட்ராமாவின் மீது நிச்சயம். காட்சியை பார்த்தவர் அதில் முழு நிச்சயம் வைப்பீர்களான வெற்றி பெறுவீர்கள். நம்ம மேலே நம்பிக்கை இருக்கணும், அப்பா மேலே நம்பிக்கை இருக்கணும், ட்ராமா மேலே நம்பிக்கை இருக்கணும். எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்றது. ஸ்லோகன்: தூய்மையின் ராயல்ட்டியில் இருப்பீர்களானால் எல்லைக்குட்பட்ட கவர்ச்சிகளில் இருந்து விலகி இருப்பீர்கள். தூய்மையின் ராயல்ட்டியில் இருப்பீர்களானால் எல்லைக்குட்பட்ட கவர்ச்சிகளில் இருந்து விலகி விடுவீர்கள். நம்ம எல்லைக்குட்பட்ட கவர்ச்சி எப்போ விலகி இருப்போம்னா தூய்மையின் ராயல்ட்டியில் இருக்கும்போது. ஓம் சாந்தி.